ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகர் அண்ட் ஸ்பைஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி நல்ல ஒரு சாஃப்டான வெந்தயக்கீரை பரோட்டாங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி ரெண்டுமே எப்படி செய்யுது அப்படின்றத பார்க்கலாங்க. இது மெயினாக சொல்லப்போனால் உங்கள் நார்த் இந்தியன் ஸ்பெஷல் ரெசிபிங்க. சாதாரண பரோட்டாவோட ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரெசிபிங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யுது அப்படின்றத பார்க்கலாம். இந்த சப்பாத்தி செய்கிறதுக்கு ஒரு கட்டு அளவுக்கு வெந்தயக்கீரை எடுத்துருக்கேங்க. தண்டு காம்பு எல்லாத்தையுமே எடுத்துட்டுங்க, அந்த கீரையை மட்டும் நல்லா இதே மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு 2-3 டைம் கழுவிட்டு எடுத்துக்கணுங்க. தண்ணி இல்லாமல் இதே மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கீரையை பொடுசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கீரை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சீசனில் தாங்க கிடைக்கும். இந்த கீரை கிடைக்கிற சமயத்தில் இது மாதிரி சப்பாத்தி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்குங்க. நல்லா இந்த அளவுக்கு பொடுசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 3/4 கிலோ அளவு கோதுமை மாவு எடுத்துருந்தேன். அந்த மாவு கூட இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு ஒரு 50 ml அளவுக்கு தயிர், நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாங்க. தயிர் சேர்த்து செய்யக்குள்ள நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசால் தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஓமம், கொஞ்சம் தூளுப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கலாங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து செய்யக்குள்ள நல்ல ஒரு வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் தண்ணி சேர்க்கணும். எல்லாம் ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா இந்தளவு பிசைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லைங்களா, அதை விட லூஸாக இருக்கணுங்க மாவு. அந்த அளவுக்கு நல்ல ஒரு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த டைமில் ஒரு முக்கியமான பொருள் சேர்க்குறேங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு. கண்டிப்பாக இதை சேர்த்து செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு ஃப்ளேக்கியாகவும் சாஃப்டாகவும் இருக்குங்க பரோட்டா. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எப்போதும் குழந்தைங்களுக்கு ஒரே மாதிரி இட்லி, தோசை இது மாதிரி செய்கிறத விட்டுடுங்க. கொஞ்சம் வித்தியாசமாக வீக்லி ஒன்ஸ் ஆகுது இது மாதிரி ரெசிபிலாம் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லாவே ஒரு ஹெல்த்தியானதும் கூடங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு நீங்கள் குழம்பு, குருமா அது மாதிரிலாம் வைக்கணும் கூட தேவையில்லைங்க. சாதாரண தயிர் வெங்காயம், வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி வச்சு கூட சாப்பிட்லாம். ரொம்பவே அருமையாக இருக்கும். நல்லா இந்தளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டுங்க, ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஒரு 1/2 அன் ஹவருக்கு நல்லா ஊறட்டும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த சமயத்தில் வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு 3 வெள்ளரிக்காய் எடுத்துருந்தேங்க. நல்லா இதே மாதிரி தோல் எல்லாமே பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு சீவி எடுத்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளரிக்காயை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வெள்ளரிக்காய் உங்களுக்கு பச்சையாக சேர்க்குறத விட இது மாதிரி நான் செய்கிற மாதிரி வேக வச்சு பச்சடி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே ஒரு டேஸ்டியாக இருக்கும். மித்த குருமா, நம்ம கிரேவி ஐட்டம்லாம் வைப்போம் பார்த்திங்களா, மட்டன் சிக்கன் கிரேவிலாம், அதெல்லாம் விட சப்பாத்திக்கு இது மாதிரி கொஞ்சம் ப்ளைனாக செஞ்சு பாருங்களேன், ரொம்பவே ஒரு டேஸ்டியாக இருக்கும். என்னன்னா இந்த பரோட்டாவில் நம்ம ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் கொஞ்சம் காரமாக இருக்கும். ஒரு 3 பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேன். இதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டுங்க, சின்ன சின்ன இஞ்சியை ஒரு துண்டளவு இஞ்சி சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணுங்க. 1/2 மூடி தேங்காயில் பாதி எடுத்துருக்கேங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் ஒரு 4 சின்ன வெங்காயமும் சேர்த்து ஒரு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி இதில் சேர்த்துக்கலாங்க. காய் ஓரளவு வெந்ததுக்கப்புறம் தாங்க சேர்க்கணும். இப்போ ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா காய் வெந்து வரணுங்க. அது வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த சமயத்தில் பரோட்டா ரெடி பண்ணிக்கலாங்க. மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஊறிடுச்சுட்டு தெரியும். நல்லா இந்த அளவுக்கு லூஸாக இருக்கணுங்க. இதை லெமன் சைஸ் அளவுக்கு சின்ன சின்ன பாலாக உருட்டி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. இந்த பரோட்டாவுக்கு உங்களுக்கு சைடிஸே தேவையில்லைங்க. வெறும் பரோட்டா சாப்பிட்டாவே ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போது ஒரு பால் எடுத்துட்டுங்க, மேலே இதே மாதிரி கொஞ்சம் மாவு டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஒரு ஸ்கொயராக ரொம்ப ஒரு தின்னாக இல்லாமல் ஓரளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா இந்தளவுக்கு தேய்ச்சதுக்கப்புறம் சுற்றி இதே மாதிரி ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. மேலே கொஞ்சம் ப்ளைனான மாவு தூவிக்கலாம். இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க.
இது மாதிரி நீங்கள் செய்யக்குள்ள நல்ல ஒரு லேயராக சூப்பராக இருக்குங்க. நல்லா இதே மாதிரி மாவு தூவி தூவி தாங்க தேய்க்கணும். இல்லாட்டினா ஒரு மாதிரி மாவு லூஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு கட்டையிலே ஒட்டிட்டு வரும். நல்லா இந்தளவுக்கு சாஃப்டாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு சப்பாத்தி மாதிரி ரொம்ப தின்னாக தேய்க்கணும்னு இல்லை, ஓரளவு கொஞ்சம் மொத்தமாகவே தேய்ச்சிக்கோங்க. நல்லா இதே மாதிரி ஸ்கொயராக தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இதே மாதிரி இன்னொரு பரோட்டாவும் தேய்ச்சி கட்டுறேன் பாருங்கள். மாவு தூவி தூவி தாங்க தேய்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு தேய்க்கிறதுக்கு ஈஸியாக வரும். கீரை பொரியலோ கூட்டோ செஞ்சு கொடுத்தா கூட குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி உங்களை சப்பாத்திலலாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. ஆக்சுவலாக இந்த சப்பாத்தி பற்றி சொல்லணும், அந்த பரோட்டா பற்றி சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட சிஸ்டர் ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க வந்து இந்த சப்பாத்தி நல்லா பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டதுங்க. அவங்க தான் இந்த சப்பாத்தி சொல்லி கொடுத்தாங்க. இப்போ காயும் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இதனால் இந்தளவுக்கு சாஃப்டாக வேகணும். நல்லா இந்தளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுக்கலாங்க. ஆறுனதுக்கப்புறம் தான் தயிர் சேர்க்கணும். இப்போ ஒரு தோசை கல் அடுப்பில் வச்சுட்டு கல் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சி வச்சுருக்க பரோட்டாவை 1 பை 1 போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் தேய்க்கக்கூடாதுங்க. வெறும் தவாலே உங்களுக்கு இதே மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா இதே மாதிரி தோசை கரண்டி வச்சு ப்ரெஷ் பண்ணி விடுங்க. நல்லா பபிள்ஸாக எழுந்திரிச்சு வரும். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் மறுபக்கம் இதே மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. 2 சைடு ஓரளவு நல்லா வெந்ததுக்கப்புறம் தாங்க ஆயில் தேய்க்கணும். இப்போ ஒரு ப்ரஷ்ஷால் சுற்றியுமே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த சப்பாத்தி 2 நாள் வச்சுருந்தா கூட அதே சாஃப்டில் இருக்குங்க. நீங்கள் வெளியில் எங்கேயாவது ட்ரிப் போகிற மாதிரி இருந்தால் கூட இது மாதிரி சப்பாத்திலாம் செஞ்சு எடுத்துகிட்டு போகலாங்க. உங்களுக்கு ஒரு 3 நாள் வரைக்குமே கெட்டு போகாதுங்க. அதே சாஃப்டில் இருக்கும். இதே மாதிரி சப்பாத்தி செஞ்சு ஆற விட்டு ஒரு அலுமினியம் ஃபைலில் ஃபோல்ட் பண்ணி கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா அப்படியே இருக்குங்க. நல்லா 2 பக்கமும் இதே மாதிரி நல்லா சிவந்து வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ளேம் ஹையிலே வச்சு வேக வைக்கணுங்க. நல்லா இந்தளவுக்கு சிவந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி இன்னொரு சப்பாத்தியும் போட்டு கட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றாமல் 2 சைடு வேக வச்சுக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் இதே மாதிரி ஆயில் அப்ளை பண்ணணும். நீங்கள் இது பரோட்டா மாதிரி இல்லாமல் சப்பாத்தி மாதிரியும் தேய்க்கலாங்க. சப்பாத்தி மாதிரி தேய்க்கிறதுனா நீங்கள் உள்ளே சுற்றியும் ஃபோல்ட் பண்ணணும், உள்ளே மாவு டஸ்ட் பண்ணணும், ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணணும், அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் எப்போதும் தேய்க்கிற மாதிரி சப்பாத்தி மாதிரி போட்டால் கூட சாஃப்டாக இருக்கும். நல்லா இந்தளவு சிவந்து வரணும். நல்லா 2 பக்கமும் அழுத்தி அழுத்தி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி நம்ம எடுத்துருக்க எல்லா மாவையுமே சப்பாத்தியாக போட்டு எடுத்துக்கிறேன். குட்டீஸ்க்கு லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கூட மீதம் கொண்டு வர மாட்டாங்கங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சுருந்த வெள்ளரிக்காயுமே நல்லா ஆறிடுச்சுங்க. நல்லா இந்தளவுக்கு ஆறினதுக்கப்புறம் தான் தயிர் சேர்க்கணும். நம்ம சேர்க்குற தயிரில் கொஞ்சம் கூட புளிப்பு இருக்கக்கூடாதுங்க. நல்ல ஒரு கெட்டியாகவும் இருக்கணும். கொஞ்சம் திரி திரியாக இருக்க மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு விஸ்கு வச்சு நல்லா தயிரை தனியாக பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் கடுகும் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தும் சேர்த்துக்கலாம். இது மாதிரி தாளித்து சேர்க்கக்குள்ள நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்குங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா சிவந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளரிக்காய் பச்சடியில் கொட்டிக்கலாம். இந்த பரோட்டாவுக்கு ஏற்ற ஒரு பெஸ்ட்டான சைடிஷ்ங்க. எங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்துட்டு எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஆக்சுவலாக நம்ம அந்த பரோட்டாவில் மசாலா பொடி எல்லாமே சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால நல்ல ஒரு டேஸ்டியாகவே காரமாக இருக்கும். அதனால் அதுக்கான சைடிஷ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ளைனாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த வெள்ளரிக்காய் பச்சடி பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் ஒரு பரோட்டா எடுத்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ லேயராக எவ்வளோ தின்னாக எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்றது தெரியும். இப்போ தெரியுதுங்களா எவ்வளோ ஃப்ளேகியாக இருக்குன்றதை பாருங்கள். கண்டிப்பாக இதே அளவுகளோட இதே பரோட்டாவை நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம மைதாவில் வந்து எப்போதும் செய்கிற பரோட்டாவை விட ரொம்பவே ஒரு டேஸ்டியான பரோட்டாங்க அது. இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட் எங்களோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்றதை நம்புகிறேன். வீடியோ பிடிச்சது அப்படின்னா வீடியோ கீழே மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். உங்கள் ஒவ்வொருத்தரோட லைக் அண்ட் கமெண்ட்டும் என்னோடய சேனல் க்ரோத்துக்கு மிகவும் உறுதுணையாக இருக்குன்றதை நம்புகிறேங்க.
இது வரைக்கும் நம்ம சேனல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதுமையான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மிகவும் நன்றிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.